ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பக்கெட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட் உடஞ்சிருந்தாலும் அந்த பக்கெட்டை நீங்கள் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடி கட்டுற கயிறு இருக்கும் இல்லைங்களா, அந்த கயிறு வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மக்கிடும். அந்த வெயிலில் பட்டு பார்த்திங்கன்னா மக்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய கொடி கயிறை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ண முடியுங்க. இந்த உடஞ்ச பக்கெட்டையும் இந்த பழைய கயிறையும் வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இந்த பக்கெட்டை சுற்றி வந்து அழகாக ரோல் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப க்ளூ வந்து அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 ரோக்கு ஒரு முறை, அதாவது 2 லைன் வந்து நம்ம ரோல் பண்ணி முடித்ததும் அதுக்கப்புறம் 1 டைம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ரோல் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணாவே போதும், ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கலர்லாம் பாருங்கள் போயிட்டுருக்கு. இந்த கயிறில் வெயிலில் பட்டு பார்த்திங்கன்னா அந்த கலர் கூட ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. பட் இந்த கயிறை நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரோல் பண்ணி முடித்த பிறகு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் கலரை வந்து கொடுக்கலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை லைட்டாக வந்து பஞ்சில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கயிறுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கலர் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ளை பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக க்யூட்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரே ஒரு கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட அழகாக பெயிண்ட் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், நிறையெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக பெயிண்ட் இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டூல்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கரண்டிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை பிளான்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டூல்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இதை பிளான்டராக யூஸ் பண்ணாலுமே இன்னுமே சூப்பராக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை நம்ம கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி ஹோல்ஸ் போடுறனோ அதே மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. நந்தினி, மணிமாறன், மனோஜ், ஆதிஷ், ராஜேஸ்வரி, நாகராஜன், அன்னபூரணி, திலகவதி, புஷ்பா, ஜெயபால், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணிவிட்டு எந்த போர்ஷனில் கட் பண்ணனோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் வந்து ஒரு லேயர் போட்டால் போதும். அடுத்தது இந்த கண்டெய்னருடைய வாய்ப்பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கண்டெய்னர் வச்சுருக்கோம் இல்லைங்களா கட் பண்ணாமல், அதனுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது கலர் டேப் எடுத்துக்கோங்க. இந்த கலர் டேப்பை 2 கண்டெய்னரையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறைச்சி விடுற மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. உங்கள்கிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேஸ் கூட எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் நீங்கள் இந்த ஆர்கனைசருடைய உள்ளேயும் ஸ்பூன்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரலும் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம சைடில் எத்தனை ஹோல்ஸ் போடுறோமோ அத்தனை ஸ்பூன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து ஒரு 5-6 ஹோல்ஸ் போட்டிருந்தேன், பட் 4 ஸ்பூன் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மற்ற 2 ஹோல்ஸ்லேயும் நீங்கள் அழகாக ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட இந்த மாதிரி சூப்பரான ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியையும் கட்டப்பை ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மூடியுடைய கார்னரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துருந்த அந்த ஸ்டிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்பொழுது நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பெருசாக இருக்கணும். அடுத்தடுத்து கட் பண்ணுற போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ஷன் ஒரே அளவில் ஒரே ஹைட் இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக பார்த்து கட் பண்ண, ஒன்றை விட ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸுடைய ஒரு சைடு ஓப்பன் இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கிற மாதிரியும் ஏதாச்சும் ஒரு இன்விடேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா பழசாக, அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. எல்லா போர்ஷன்லேயுமே ஒரு சைடு தான் ஓப்பன் இருக்கணும், ஒரு சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு அழகாக நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டிக்ஸை வந்து அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு கட் பண்ணும்பொழுது 2 போர்ஷன் வந்து ஒரே ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ண சொன்னேன். இப்போ நான் ஒட்டியும் முடிச்சிட்டேன். மேலே வந்து ஒரு ஹோல்ஸும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது அந்த அட்டை ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ளோஸ்டாக இருக்க பகுதி கீழே இருக்க மாதிரியும் ஓப்பன் வந்து மேலே இருக்க மாதிரியும் அந்த ஸ்டிக்கை வந்து இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டி எடுத்துக்கோங்க. எந்த பக்கம் ஓப்பன் இருக்கோ அந்த பக்கம் ஹோல்ஸ் வந்து மேலே டாப்பில் அந்த பிளாஸ்டிக் மூடியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பென் ஸ்டாண்டை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷன்லேயும் நீங்கள் ஒவ்வொரு பொருளை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷு, பென்னு, பென்சிலு இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் வச்சு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் நம்ம பாத்திரம்னா நிறைய பாத்திரங்கள் தேய்க்கும்போது கையில் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கிறதால கை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடுங்க. நிறைய பேருக்கு அலர்ஜி கூட இருக்கும். ஸோ அது வந்து ஒத்துக்காது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வச்சு சோப் போட்டு தேய்க்கும்பொழுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பழைய டூத் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த டூத் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி ஸ்க்ரப்பருடைய உள்பக்கத்தில் நான் எப்படி வச்சேனோ அந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த ப்ரஷ் இருக்குங்க, அந்த ப்ரஷ்ஷை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் கையில் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வந்து படாமல் பார்த்துக்க முடியும். கையில் சோப்பு பட்டாலோ இல்லை வந்து ஸ்க்ரப்பர்லாம் வந்து பட்டாலோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கே உடம்பு முடியலைன்னா கூட நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறோம் சோப்பு வச்சு அப்படின்னா, சோப்பில் கைப்பட்டுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த டிப்ஸ் ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸு, கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரில் அந்த ப்ரஷ்ஷை மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த ஸ்க்ரப்பர் வந்து ப்ரஷ்லேருந்து கீழே விழவே விழாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஏன்னா ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் உள்ளே வந்து ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிறதால உங்களுக்கு ஸ்க்ரப்பர் தனியாக கழண்டு வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய வடகரண்டிகளை தூக்கி போடாமல் நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நிறைய டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த வடகரண்டியை யூஸ் பண்ணி. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வடகரண்டியுடைய ஒரு போர்ஷனை மட்டும், அதாவது ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பியை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க கம்பியை வளைச்சி எடுத்துக்கிட்டேன். மற்ற கம்பிகள் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பண்ணலைங்க. அந்த ஒரு கம்பி மட்டும் இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாலாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாளிப்புக்கு வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டும் வந்து ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சமாக இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ்லாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லாவே வெயிட் தாங்கும்.
பூண்டு இல்லை வெங்காயம்லாம் போடுறீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 தான் போட முடியும். லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வைக்கிறீங்கன்னா நிறையவே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.